தேவன் எல்லா பாவத்தையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரா, இல்லைனா தேவனுடைய பார்வையில் இது சின்ன பாவம், இது பெரிய பாவம் என்று சொல்லி பல நிலைகள் இருக்கிறதா, அதாவது பல லெவல்ஸ் ஆஃப் பாவம் இருக்கிறதா என்கிற பாவத்தை குறித்ததான ஒரு முக்கியமான பைபிள் ஸ்டடியை, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த கேள்வி நமக்கு ஏன் எழும்புகிறது என்றால், நம்ம பொதுவாக சொல்லுகிறது உண்டு, 1 ரூபா திருடினாலும் திருட்டு தான், 1 லட்சம் ரூபா திருடினாலும் திருட்டு தான். ஆனால் 1 லட்சம் ரூபா திருடினவனுக்கும் 1 ரூபா திருடினவனுக்கும் ஒரே தண்டனையை நாம் நிச்சயமாய் கொடுப்பது இல்லை, கொடுக்கவும் முடியாது. இரண்டுமே திருடாய் இருந்தாலும், 2 பேர்த்துக்கும் ஒரே தவறை அவர்கள் செய்திருந்தாலும், 2 காரியங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே அளவான பாவமோ ஒரே அளவான தவறு என்று சொல்லி நிச்சயமாய் நாம் சொல்ல முடியாது. அப்ப தேவனுடைய பார்வையிலும் இதே போல இது சின்ன பாவம், இது ரொம்ப பெரிய கொடூரமான பாவம் என்று சொல்லி இருக்கிறதா, இல்லை எல்லாமே பாவம் என்று சொல்லி ஜெனரலா ஆண்டவர் எல்லா பாவத்துக்கும் ஒரே தண்டனையை கொடுக்கிறாரா, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு சில கிரேக்க வார்த்தைகளோடு அதோடைய உதவியோடு இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவர் நமக்கு ரகசியங்களையும் பாவத்தை குறித்ததான ஒரு காரியத்தையும் ரகசியத்தையும் நமக்கு கற்றுத் தருவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வேதத்தில் எத்தனை விதமான பாவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முதலாவது பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா பாவம், சின். இரண்டாவது அநீதி இல்லைனா அநியாயம், அன்ரைச்சியஸ்னஸ் என்று அதற்கு ஆங்கிலத்தில் அர்த்தம். மூன்றாவது ட்ரெஸ்பாஸ், அதாவது தப்பிதங்கள். நான்காவது டிரான்ஸ்கிரஷன், மீறுதல்கள். ஐந்தாவது இனிக்விட்டி, அக்கிரமம். மீண்டும் சொல்லுகிறேன், பாவம், அநீதி, தப்பிதங்கள், மீறுதல்கள், அக்கிரமம். வேதத்தில் பாவத்திற்கு இந்த 5 வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், இந்த வார்த்தைகளாகிய பாவம், மீறுதல், அக்கிரமம், அநீதி, அநியாயம் இதெல்லாம் ஒரே அர்த்தம் கொண்ட வேற வேற வார்த்தைகள் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில இந்த 5 காரியங்களும் 5 பாயிண்டா நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தம் என்ன, மூளை பாஷையாகிய, அதாவது வேதம் எழுதப்பட்ட மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன, அதோடைய பின்னணி என்ன என்று சொல்லி பார்த்தால் மாத்திரமே இந்த ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று சொல்லி நமக்கு புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். முதலாவதாக பாவம், சின் அப்படிங்கிற வார்த்தை வேதத்தில் எந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்பதாய் வாழ்ந்தவர்கள், இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இனிமேல் இந்த உலகத்தில் பிறந்து வாழப்போகிற எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள், அவர்கள் தேவ மகிமை அற்று போனார்கள். அப்ப எல்லாரும் என்ன பாவம் செய்தார்கள்? எல்லாரும் திருடினாங்களா? இல்ல எல்லாரும் விபச்சாரமோ இல்ல ஒரு கொலையோ செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களா? இல்ல, எல்லாரும் செய்த பாவம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வார்த்தை கிரேக்க பாஷையில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி முதலாவது பார்க்கணும். இந்த பாவம் என்று சொல்லி இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையுடைய கிரேக்க பதம் என்னவென்றால் ஹார்மார்டியா இல்லனா ஹார்மார்டியன். இதோடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டு மிஸ் த மார்க், அதாவது லக்கை குறிப்பார்த்து அடிக்கிறோம், ஆனால் அந்த லக்கை சரியாக அடிக்க தவறுவது, அதுதான் அதோடைய அர்த்தம். ஆர்ச்சரி என்கிற ஒரு விளையாட்டு இருக்கும், ஒரு வில்லும் ஒரு அம்பும் இருக்கும். அந்த என்ன பண்ணணும்னா அந்த இழுத்த விடணும், விடும் பொழுது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்ல யார் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கோல்டு பிரைஸ், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். குறிப்பார்த்த இடத்தை சரியாக அடைய முடியவில்லை, சரியாக என்னால் குறிப்பார்த்து அடிக்க முடியவில்லை, அதுதான் டு மிஸ் த மார்க் என்று சொல்லி அர்த்தம். அப்ப எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில பிறந்த எல்லா ஜனங்களும் அவர்களுக்குள்ள நான் ஒழுங்காக கிரமமாக எந்த பாவமும் செய்யாம எந்த தவறும் செய்யாம எந்த பிழையும் இல்லாதவனாக நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். ஆனால் எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டு எவ்வளவுதான் அதுக்கு உண்டான காரியங்களை இனிமேல் இப்படி செய்யக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி எவ்வளவோ நம்ம பிரயாசப்பட்டாலும் நம்மால் தேவன் வைத்திருக்கிற அந்த பூரணர் என்கிற அந்த இடத்தை ஒருபோதும் மனிதனால் அடைய முடியாது. அதுதான் டு மிஸ் த மார்க். அவர்கள் எவ்வளவு புனிதர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மற்றவர்களுக்காக எவ்வளவு நன்மைகளை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட், அந்த அளவுகோலை, பூரணர் என்கிற அந்த அளவுகோலை நீங்களும் நானும் எந்த மனிதனாலும் அந்த இடத்தை அந்த உயரத்தை எட்டவே முடியாது. இதுதான் டு மிஸ் த மார்க்.
மார்க் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோமே ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அப்ப எல்லாரும் என்ன பாவம் செய்தாங்க? தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு பூரணர், அதாவது அந்த ஒரு இடத்தை தவறில்லாமல் பிழை இல்லாதவனாக மனிதனால் அந்த இடத்தை எட்டவே முடியாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. டு மிஸ் த மார்க், எல்லாரும் பாவம் செய்து. இந்த பாவம் சின் என்கிற காரியத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. த சின் ஆஃப் ஒமிஷன், அதாவது செய்யணும்னு நமக்கு தெரியும் ஆனால் செய்யாமல் தவறு விடுகிறது. இரண்டாவது த சின் ஆஃப் இக்னரன்ஸ், ஐயோ இது செய்யணும்னு எனக்கு தெரியாதுங்க, இது தெரிஞ்சுதான் நான் செஞ்சிருப்பேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி அறியாமை நிமித்தம் செய்கிற பாவங்கள். ஸோ இதுக்கு முதலாவது த சின் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னா என்ன? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாய் கருதப்படும் என்று சொல்லி யாக்கோபு 4:17 நம்ம பார்க்கிறோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். அப்படின்னா இப்ப உதாரணத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக கண்டிப்பாக வேதம் வாசிக்கணும், டெய்லியும் ஜெபம் பண்ணணும். ஆனால் ஒரு சில நாட்களில் நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லைனா நம்ம ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகும்போது, காலேஜுக்கு கிளம்பும் போது, வேலைக்கு போகும்போது அவசரத்தில் டென்ஷனில் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாமல் என்ன பண்ணிடுறோம்னா கிளம்பிடுறோம் வீட்டை விட்டு. இல்லைனா வண்டி எடுக்கும்போது ஜெபிக்காம நம்ம வண்டி எடுத்துட்டு போயிடுறோம். இதுதான் அந்த சின் ஆஃப் ஒமிஷன். அதை பண்ணணும்னு தெரியும், வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் உங்க கிருபை உங்க பாதுகாப்பு என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியும், ஆனாலும் அதை செய்ய நாம் தவறி விடுகிறோம். இந்த காரியத்தை யாரும் வேணுக்குனே இதை நான் இன்னைக்கு செய்யறேன் டெலிபரேட்டா யாருமே இதை நம்ம செய்யறது இல்லை. அதுவும் உண்மையா சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு நான் ஜெபிக்காம வண்டி எடுத்துட்டு போறேன், என்ன ஆயிரும், ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவானா, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி துணிகரமா யாரும் இந்த பாவத்தை செய்யறது இல்லை. அதை செய்ய மறந்து விடுகிறோம், செய்ய தவறி விடுகிறோம். இதுதான் சின், the sin of omission. இரண்டாவது the sin of ignorance. ignoranceனா அறியாமை. அதாவது இப்படிதான் பலி செலுத்தணும், இல்லை இப்படிதான் இந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லி தேவனுடைய வேதம் நமக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறது. அது இந்த கட்டளை இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாதது நிமித்தம் ஒரு சில காரியங்களை நாம் செய்யாம போய்விடுவோம். உதாரணத்திற்கு சங்கீதம் 141:2 நம்ம பார்க்கிறோம், என்னுடைய கையெடுப்பு உமக்கு முன்பதாக அந்தி பலியா இருக்க கடவது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, the lifting of my hands as an evening sacrifice. ஏன் ஆராதனை நேரத்துல எல்லாரும் ஊழியக்காரர்களோ இல்ல மற்றவர்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிங்க என்று சொல்லுவதற்கு காரணம், நோக்கம் என்னன்னா இதுதான். நம்ம கரங்களை உயர்த்துறது ஏதோ சும்மா அப்படி நம்ம உயர்த்துறது கிடையாது. அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, ஆண்டவரே நான் உமக்கு பலி செலுத்துகிறேன், ஆண்டவரே என்னையே நான் ஜீவ பலியா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பலியாக ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாய் நம்முடைய கரத்தை உயர்த்துகிறது தான் அதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்போ கையை உயர்த்துறது பலினே எனக்கு தெரியாதுங்க. இவ்வளவு நாள் ஆராதனை நேரத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனை நேரத்தில் கையை உயர்த்தி ஆராதிங்க அப்படின்னா கையை கட்டிட்டு அப்படியே இப்படி நின்றுட்டு அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருப்பாங்க. இது கூட பாவம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது this is called the sin of ignorance. ஐயோ ஆராதனை நேரத்தில் கையை உயர்த்தணும்னு எனக்கு தெரியலைங்க, தெரிஞ்சிருந்தா உயர்த்தி இருப்பேன். ஆமா. ஸோ இந்த 2 காரியங்கள் தான் முதலாவது வேதம் நமக்கு சொல்லுகிறது பாவம். ஸோ பாவத்தை யாரும் தெரிஞ்சு டெலிபரேட்டா நான் இன்னைக்கு பாவம் செய்வேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த 2 காரியங்களையும், the sin of ignorance and the sin of omission, இந்த 2 காரியங்களையும் தெரிஞ்சே வேணுக்குனே கர்த்தரை சோதிப்பதற்காக செய்கிற காரியம் அல்ல. ஆனால் அதோடைய பேர் என்னன்னா பாவம். இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்கலாம். அதற்கு unrighteousness, அதாவது அநீதி இல்லனா அநியாயம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநியாயம் என்கிற வார்த்தை வேதம் எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அடிக்கியா. அடிக்கியானா அதோடைய இங்கிலீஷ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் இல்லைன்னா ஹர்ட் ஆர் ராங் சம்ஒன். அதாவது மற்றவர்களுக்கு ஒரு தவறை இழைப்பது, அவர்களுக்கு ஒரு தவறு செய்வது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற ஒரு அநியாயம், அதுதான் தேவனுடைய பார்வையில இரண்டாவதாய் கருதப்படுகிற பாவம். அதாவது முதலாவது சின், பாவம் என்று பார்த்தோம். பாவத்திலேயே அடுத்த லெவல் என்ன அப்படின்னா இரண்டாவது அநியாயம். இது நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறதல்ல, இது மற்ற மனிதர்களுக்கு விரோதமாய் நாம் செய்கிற அநியாயம், அநீதி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை
இந்த அடிக்கியா அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற அரசாங்கம் கூட எதெல்லாம் லீகல், இதெல்லாம் நீங்க சட்டப்படி செய்யலாம் என்று சொல்லுகிறார்களோ அதெல்லாம் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு இப்ப நானோ இல்லை நீங்களோ ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கடையில நம்ம எல்லா மளிகை பொருளையும் வைக்கலாம். ஆனா மற்ற மளிகை கடையில பாத்தீங்கன்னா அவர்கள் மளிகை பொருளும் இல்லாமல் சிகரெட்டையும் விற்பாங்க. அப்போ கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் அதான் அரசாங்கம் இதை அனுமதிக்குதே, இதை செய்யறதுல என்ன தவறு? நான் சிகரெட்டை வாங்கி நானா குடிக்க போறேன், வர கஸ்டமர்ஸ்க்கு நான் விற்க போறேன், அவனுக்கு நான் காசுக்கு நான் விற்க போறேன் என்று சொல்லி நீங்க சொல்லுவீர்களே என்றால் இதுதான் அடிக்கியா. அவனை ஒரு தவறான பாதையில அவனுக்கு நீங்கள் ஒரு அநீதியை, ஒரு அநியாயத்தை செய்கிறீங்க. இதுல என்ன அநியாயம்? நான் நீதியா அவங்ககிட்ட காசு வாங்குறேன், நான் ஒரு வியாபாரம் பண்றேன் அப்படின்னா தேவனுடைய பார்வையில இது ஒரு அநீதி. இது அவனுடைய உடம்பை, அவனுடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க அவனுக்கு தரீங்க என்பதை தான் இது அநீதி, அடிக்கியா என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு கிறிஸ்துவனாக தேவனுடைய கட்டளைகளை மதித்து அதற்கு கீழ்ப்படுகிற, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிற நீங்களும் நானும் ஒரு பார் ஓபன் பண்ணி அந்த பிசினஸ் செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாய் முடியாது. ஏனால் தேவனுடைய பார்வையில அது நீங்கள் மற்றவர்களுக்கு, அதாவது அந்த பார்ல குடிக்கிறவனுக்கு நீங்கள் செய்கிற அநியாயம், அது அவனுக்கு நீங்கள் செய்கிற அநீதியாய் கருதப்படும். சோ இதுதான் அடிக்கியா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா வேதம் நமக்கு வகைப்படுத்தி சொல்லுகிற பாவத்தின் ஒரு வார்த்தை என்னன்னா ட்ரெஸ்பாஸ், அதாவது தப்பிதங்கள். இதை குறித்து மத்தேயு 6:14 வாசிக்கிறோம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இதோடைய கிரேக்க பாஷையில எழுதப்பட்டிருக்கிற பதம் என்ன அப்படின்னா பர்பட்டோமா. பர்பட்டோமா அப்படின்னா ஃபாலிங் அவே, லேப்ஸ், ஸ்லிப், ஃபால்ஸ், ஸ்டெப். அதாவது ஃபாலிங் அவே, லேப்ஸ், ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுகிறது, இல்லைன்னா தவறான ஒரு இடத்துல காலை வைத்து தெரியாம வலிக்கு விழுகிறது, அதுதான் அதோடைய அர்த்தம் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பனா இந்த பர்பட்டோமா அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு மனிதன் மற்றவர்களை எப்படி ட்ரீட் பண்றான், அவர்களை எப்படி மதிக்கிறான், அவர்களோடு எப்படி இருக்கிறான் என்கிற ஒரு காரியம். விசேஷமாக இதை பாத்தீங்கன்னா ரொம்ப இமோஷனல் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மனிதன் பொதுவாகவே நல்லவனா, ரொம்ப அன்புள்ளவனாய், ரொம்ப கரிசனை உள்ளவனா இருப்பான். ஆனா கோபம் வந்துருச்சு அப்படின்னா கையில கிடைக்கிறது உடஞ்சிரும். என்ன வார்த்தை பேசுறாங்க, எந்த இடத்துல இருக்கிறோம், தகாத வார்த்தைகளை கூட பேசுகிற கோபம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் மாறி விடுவார்கள். இதுதான் பர்பட்டோமா. ஆனா அந்த சண்டையோ இல்லை அந்த கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி நம்ம வார்த்தையை நம்ம கோபத்தில் விட்டுருக்க கூடாது என்று சொல்லி அந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அவர்களுக்கு இருக்கும். அதுதான் பர்பட்டோமா, அதாவது லேப்ஸ், ஸ்லிப்பிங் அவே, இல்லைன்னா ஒரு தவறான ஒரு இடத்துல ஃபால்ஸ் ஸ்டெப், எங்க கால் வைக்க கூடாது அவங்க தெரியாம வச்சு கீழே விழுந்து அப்புறம் திருப்பி எந்திரிச்சு வர்றது. இதுதான் பர்பட்டோமா என்கிற வார்த்தையுடைய அர்த்தம். விசேஷமாக இந்த வண்டி ஓட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் விசேஷமா இந்தியன் ரோட்ஸ்ல நம்ம வண்டி ஓட்டும் போது ஒரு ஊழியக்காரர் சொன்ன காரியம் எனக்கு ஞாபகம் இருக்கு. கார் ஓட்டும் போது இந்தியால ஒருத்தன் கோபப்படாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டானா அவன் நிச்சயமா பரலோகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம வண்டி ஓட்டும் போது திடீர்னு ஒருத்தன் கிராஸ் பண்ணுவான், திடீர்னு ஒருத்தன் பைக்காரன் பார்த்தீங்கன்னா உள்ள கட்டடிச்சுட்டு போவான். நம்ம கோவத்தில் என்ன பண்ணுவோம், ஓட்டுறாம்பாரன் எப்படின்னு சொல்லி அவனை பைத்தியக்காரன் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி குடும்பம் நம்ம கூட உட்காந்துருக்கும், பிள்ளைகள் உட்காந்துருப்பாங்க, எல்லாத்துக்கு முன்னாடியும் அவன் என்ன பண்ணுவோம்னா திட்டுவோம். நம்ம திட்டுறது அவனுக்கும் கேட்காது, அவனுக்கு கேட்காதுன்னு நமக்கும் தெரியும், நம்ம திட்டணும்னு கூட அந்த வண்டிக்காரனுக்கு தெரியாது. ஆனாலும் நமக்குள்ள என்னன்னா அவனை திட்டணும், ஏன்னா இப்படி விழுந்து கட்டடிச்சிட்டான், இப்படி இடிக்கிற மாதிரி வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு அப்படி அந்த நேரத்தில் வருகிற கோபம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உருவ கேலி நம்ம செய்வோம். அதாவது பாடி ஷேவிங், குண்டா இருக்கிறவங்கள இல்லைன்னா ஒல்லியா இருக்கிறவங்கள, சொட்டையா இருக்கிறவங்கள, குள்ளமா இருக்கிறவங்கள, அவங்கள பார்த்து நம்ம உருவ கேலி செய்வது. இது எல்லாமே என்னன்னா பர்பட்டோமா, ஃபால்ஸ் ஸ்டெப் இல்லைன்னா ஸ்லிப்பிங் அவே, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற மூணாவது விதமான பாவம் என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ்பாஸ், அதாவது தப்பிதங்கள். இது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் அல்ல, இது மற்ற மனிதர்களுக்கு விரோதமாய் செய்கிற ஒரு தவறு இல்லைன்னா பாவமாய் இருக்கிறது. முதல் 3 காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். முதலாவது சின், அதாவது பாவம். இரண்டாவது அன்ரைச்சியஸ்னஸ், அதாவது அநீதி, அநியாயம். மூன்றாவது ட்ரெஸ்பாஸ், தப்பிதங்கள். இப்போ 4-5 காரியங்கள் ரொம்ப சீரியஸான, தேவனுடைய பார்வையில ரொம்ப பாவம் என்று சொல்லி ஆண்டவர் கருதுகிற இது 5 காரியங்களுமே பாவம் தான். இந்த 5 காரியமுமே நிச்சயமாய் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற ஒரு காரியம் தான். ஆனால் முதல் 3 காரியம் கூட
ஓகே, ஆனா இந்த 4-5வது காரியங்களுடைய அர்த்தத்தை நீங்களும் நானும் கண்டிப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். 4வது காரியத்தை பார்க்கலாம், டிரான்ஸ்கிரஷன், அதாவது மீறுதல். இதற்கு ஆதாரமாய் வாசிக்கலாம் ரோமர் 4வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. இந்த இடத்துல மீறுதல் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் பாராபேசிஸ். இந்த பாராபேசிஸ் என்கிற இந்த வார்த்தையுடைய அர்த்தம் இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஓவர் ஸ்டெப்பிங். தேவனுடைய சட்டத்தை, தேவனுடைய கட்டளையை மீறக்கூடாது என்று சொல்லி அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் போதிக்கப்பட்டிருந்தும் மீறினால் அதற்குண்டான தண்டனையும் விளைவுகளையும் நாம் சந்திக்க வேண்டும் என்று தெரிந்தே மீறுவதுதான் பாராபேசிஸ், அதாவது மீறுதல். இந்த மீறுதல் என்கிற வார்த்தையிலே அதோடைய அர்த்தம் இருக்கு, மீறுகிறது. எதை மீறுகிறது? தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய சட்டத்தை மீறுவது. இப்ப தேவன், ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு லைன், அதாவது ஒரு லைனை போட்டு இந்த லைனை தாண்டி நீங்க போகக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, இந்த சட்டத்தை தாண்டி இதை மீறி நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கோடை நமக்கு வரைந்து வேதத்தில் நமக்கு நிச்சயமாய் தெளிவாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் அநேக நேரத்தில் என்ன பண்ணுகிறோம்? அந்த கோட்டை நம்ம தாண்டக்கூடாது, இந்த பவுண்டரி லைனை நம்ம தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது, இது கர்த்தருக்கு விரோதமான மீறுதல் என்று தெரிந்தே, மனசாட்சி நமக்கு சொல்லும் இதை செய்யாத, இது மீறுதல். மற்றவர்கள் சொல்லுவாங்க இதை செய்யக்கூடாது, இது மீறுதல். ஆனாலும் மீறுதல் என்று தெரிந்தே துணிகரமாய் செய்கிற பாவம் தான் மீறுதல். இது ஆண்டவருடைய பார்வையில் இந்த மீறுதல் என்பது சாதாரணமான பாவம் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த அநியாயம், அநீதி இல்லை தப்பிதங்களைப் போல ஆண்டவர் சும்மா விட்டுற மாட்டார். இந்த மீறுதல்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தண்டனையை கொடுப்பார். இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த 4வது மீறுதல் என்கிற இந்த பாவம் ரொம்ப சீரியஸான, தேவனுடைய பார்வையில் ரொம்ப சீரியஸான ஒரு சின். அப்ப மீறக்கூடாது, தாண்டக்கூடாது, இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு தெரிஞ்சே நம்ம செய்யறோம் பாருங்க, அதுதான் 4வதாக மீறுதல். இந்த காரியத்தில் அநேக பாவங்களை நாம் உள்ளடக்கலாம், பட் எல்லாத்தையும் சொன்னா நமக்கு டைம் போதாது என்பதனால் நாம் நேரடியாக 5வது பாயிண்ட்டுக்குள்ள போலாம். இந்த 5வது பாயிண்ட் தான் தேவனுடைய பார்வையில் மிக கொடிய ஒரு பாவம். 5வதாக இனிக்விட்டி, அக்கிரமம். மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த இடத்துல அக்கிரமம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அனோமியா. அனோமியா என்றால் லாலெஸ்னஸ், இனிக்விட்டி, டிஸ்ஒபீடியன்ஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அக்கிரமம் தேவனுடைய பார்வையில் கொடிய பாவமாய் பார்க்கப்படுகிறது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அக்கிரமத்திற்கும் இதுக்கு முன்பதாய் 4வதா பார்த்த அந்த மீறுதலுக்கும் என்ன வித்தியாசம்? மீறுதல் எல்லாரும் செய்கிற ஒரு பாவம், இல்லைன்னா எல்லாரும் செய்கிற ஒரு காரியம். வேதத்தில் தாவீது மீறுதல் செய்தான். எப்படி? பத்சேபா கூட தவறு செய்து கொலையை செய்து, ஆனால் அவன் மீறுதல் செய்தான். கர்த்தருக்கு காரியத்தை இந்த ஒரு கர்த்தர் கிழித்த இந்த கோட்டை தாண்டக்கூடாது என்று சொல்லி தெரிந்திருந்தும் தாவீது செஞ்சான். ஆனால் அந்த செஞ்ச பாவத்திற்கு அவன் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவானான். ஸோ மீறுதல் அப்படின்னா என்ன? நம்ம பாவம் செய்கிறோம், அதற்கு நம்ம குத்தப்பட்டு மனசாட்சி இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், நான் மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறது தான் மீறுதல். அதனால தான் வசனத்தில் பார்க்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அது இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ மீறுதல்னா என்ன? பாவம் செய்கிறோம், ஓகே ஆண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டேன், தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சேன், மன்னிச்சிருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி மீண்டும் தேவனோடு ஒப்புரவாகிறது. ஆனால் அக்கிரமம் என்றால் என்னன்னா, ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நீங்கள் மீறுதலை செய்யும் போது பேசியும் அதை குறித்து எந்த ஒரு பயமும் இல்லாமல், கர்த்தருடைய கோபாக்கணையை குறித்ததான எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், நாம் விதைத்ததை நாம் அறுப்போம் என்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் அக்கிரமத்தை தொடர்ந்து செய்கிறது தான் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற அக்கிரமம். பிசாசு அக்கிரமக்காரன் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன் அக்கிரமக்காரன்? அவன் மீண்டும் மீண்டும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிறான் என்று தெரிந்தும் அவன் அந்த பாவத்திலேயே தொடர்ந்து இருக்கிறான் பாருங்களேன். அதனால அவனுடைய முடிவு கடைசியில நரகத்துல தான் போய் முடிய போகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ மீறுதல் செய்வது ஓகேனா செய்யுங்க, செய்யலாம், தப்பில்லைன்னு சொல்லல. எல்லாரும் செய்கிறவர்கள், எல்லாரும் பாவம் செஞ்சு எல்லாரும் உலகத்துல விழுந்து எந்திரிச்சு அப்படிதான் வரும். வேதத்தில் கூட எல்லா பரிசுத்தவான்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. பட் மீறுதல் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்துல மீண்டும் போய் ஒப்பரவு ஆயிரணும். ஒரு தவறு செய்கிறோம், ஒரு பாவத்துல தெரியாம விழுந்துட்டோம் அப்படின்னா உடனே ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி போய், ஆண்டவரை நான் மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த காரியத்துல ஈடுபட மாட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் மீறுதலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இளையகுமாரன் பன்றிகளிடத்திலிருந்து புத்தி தெளிந்து மீண்டும் தகப்பனிடத்தில் ஓடி வந்தது போல நீங்களும் நானும் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நம்ம ஓடி வருவது நல்லது. ஆனால் ஒரு சிலர் பாருங்க, அக்கிரமத்தில் இருப்பார்கள். பாவத்தை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் துணிகரமாய் என்ன ஆயிரும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கிறவர்கள், கர்த்தர் பேசியும் கர்த்தர் உணர்த்தியும் கர்த்தர் எச்சரிப்பின் வார்த்தையை கொண்டு வந்தோம் அதை குறித்து பார்த்துக்கலாம் என்ன அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா கேர்லெஸ்ஸா இருப்பாங்க பாருங்களேன். அதுதான் அக்கிரமம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த 5 காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம செய்கிற பாவம் இல்லை நம்ம செய்கிற காரியங்கள் இதுல எதையாவது இருக்குதா? நம்ம மீறுதல்ல செய்யறோமா? கர்த்தருக்கு விரோதமாய் அக்கிரமமாய் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோமா? இல்லைனா மற்ற மனிதர்களுக்கு நாம் தவறு செய்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையை இந்த 5 காரியம், அதாவது வேதம் சொல்லுகிற இந்த 5 காரியத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இதுல ஏதாவது எந்த காரியம் இருந்தாலும் இன்னைக்கே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த பாவங்களை செய்யாதபடிக்கு உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு பலன் தாருங்க. ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் உண்மையா வாழ இந்த பாவம், அநீதி, அநியாயம், தப்பிதங்கள், மீறுதல்கள், அக்கிரமம், இந்த 5 காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. நாங்கள் பரிசுத்தமாக வாழ ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு பலன் தருவீராக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவாராக. ஸோ பாவத்தை குறித்ததான இந்த 5 காரியங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு பைபிள் ஸ்டடியில் நம்ம சீக்கிரத்தில் சந்திப்போம். God bless you. Praise the Lord.